ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடே மணக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான மசாலா டீ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா டீ பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3 பொருட்களை இடித்து சேர்த்துருக்கேன். அது எந்தெந்த பொருட்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 2 பேருக்கு டீ பண்ணுறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த டீ தூள் டிகாஷன் கொதிச்சிட்ருக்கப்பயே நம்ம மசாலா டீக்கு தேவையான விழுதை இடிச்சிட்டு வந்துட்டேன். இதில் 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 10 மிளகு சேர்த்து இடிச்சிருக்கேன். இப்போது இதையும் கூட சேர்ந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தண்ணி 1/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் டீ தூளில் இருக்க டிகாஷன் மட்டும் இல்லாமல் நம்ம இடித்து சேர்த்துருக்க விழுதில் இருக்கிற டேஸ்ட்டும் நல்லா இறங்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கப்பே பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா டீ தூளில் இருக்க டிகாஷன்லாம் சரியாக இறங்காமல் டீ அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இது கண்டிப்பாக 1/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போது இந்த டம்ளருக்கு தான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் நான் சேர்க்க போகிறேன். பாலை சேர்த்தப்புறம் டீக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு பொங்கி வர்றப்ப அதை மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேமாக சுருக்கி வச்சு மறுபடியும் ஒரு கொதி வர்ற அளவுக்கும் கொதிக்க விடுங்க. அது 2வது தடவை நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சாதான் டீயில் இருக்க டிகாஷன்லாம் நல்லா இறங்கி ஏலக்காய் இஞ்சி மணத்தோட சூப்பராக இருக்கும் ரொம்பவே. இப்போ 2வது கொதியும் டீ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கலர் மாறி நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டீ மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு சூடான பொருளையுமே நம்ம பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியான மெட்டல் ஸ்ட்ரைனர்ஸ் யூஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம். இப்போது வீடே மணக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி டீ பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி மசாலா டீ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.